அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலை இருக்கு இல்லையா, அதுலேயே சின்ன சின்னதாக இருக்கும். அந்த இலை மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும். இது நேற்று நான் சைட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே போய் பறிச்சிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி மாவில் ஊற்றி தோசை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலையும், அப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் ஒரு 1½ பச்சை மிளகாய் எடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ வந்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்து அதை அப்படியே நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். அதை அப்படியே டைரெக்டாக மாவில் ஊற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றிட்டேன். சில பேர் வந்து வதக்கி போடுவாங்க, அந்த துவையலுக்கு வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி வதக்கி போடுவாங்க. இது மாதிரி நான் டைரெக்டாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு ஹெல்த்தியான ஒரு கீரைங்க. இப்போ நம்ம இது எப்படி நார்மலாக தோசை சுட்டு எடுப்போமோ அது மாதிரியே மெலிசாக தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இது நிறைய ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான தோசைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.